காங்கிரஸ் கட்சிக்கு எங்கள் மீது தான் காதல், ஆனா கல்யாணம் திமுகவோட நடந்துருச்சு, கூட்டணி திமுகவோட இருக்கிறாங்க. கர்மம் முடிச்ச அந்த ஒப்பீடு மனுஷனா அசிங்கமா இல்லை இந்த ஒப்பீடு. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. காதல் எங்களோட, தமிழக வெற்றி கழகத்தோட, கல்யாணம் திமுகவோட, கூட்டணி திமுகவோட இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நைட் யாரோட? இன்னொருத்தருடைய மனைவி. ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்ச பல நைட்டுகள் முடிஞ்ச மனைவி காதலின்னு சொன்னா வெக்கமா இல்ல? இப்ப அப்படியான சொல்றீங்க நீங்க. இதெல்லாம் ஒரு ஒப்பீடா? இது அரசியலுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பீடு கேவலமான ஒப்பீடு. இதை வச்சு அவன் புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். காதலி மனைவின்லாம் நீங்க ஒப்பிடவே கூடாது. நீங்க அப்புறம் அடுத்து டைவர்ஸ் பண்ணுவீங்களா நீங்க? ஒரு பெரிய மனுஷனா இவெல்லாம். காங்கிரஸ்குள்ள இருக்கிற சில பேர்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்காக பேசுறாங்க. கட்சியில் பார்த்தீங்கன்னா 4 பேர் அப்படி இருமா, 4 பேர் இப்படி இருமா சார். அதெல்லாம் கட்சியோட கணக்கு கிடையாது. எந்த கட்சிக்குமே அப்படி ஒரு வரலாறு இல்லைங்களே. எப்படி எந்த கட்சிக்கு அப்படி ஒரு வரலாறு இல்லைங்களே? நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. இங்கே தேசிய கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா பல கோஷ்டிகள் இருக்கு. நாஞ்சில் ஜம்பத் தான் நான் சொல்றேன். நான் சொல்றது புரியுதா இல்லையா? அடுத்த கேள்வி அசிங்கமாயிடும். அப்புறம் காங்கிரஸை தமிழ்நாட்டில் பிரிச்சு மேய்ஞ்சது யாரு? சீமான் தான். அது ஒரே அஜெண்டா. சீமான் மட்டும்தான் நான் சொல்லுவேன். சீமான் மட்டும்தான். ஏன்னா இவர் குற்றம் சாட்டுறாரு. யாரு? சீமான் இனத்தை கொன்று குவித்த எது எடுத்ததுமே ஸ்ட்ரெயிட்டா இது 1.5 லட்சம் பேரை கொன்று குவித்த அந்த 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 அதை பேச பேச காங்கிரஸ் பலவீனமாச்சு தமிழ்நாட்டில். அது திமுக சாதகமாச்சு. எண்ணிக்கையை குறைச்சாங்க, சீட்டோட எண்ணிக்கையை குறைச்சாங்க, கட்சியை காணோம். சென்ஸ்புக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோட நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் திறனாய்வாளர் திருமிகு சேகுரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வார்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய திரு நாஞ்சி சம்பத் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு எங்கள் மீது தான் காதல், ஆனா கல்யாணம் திமுகவோட நடந்துருச்சு, கூட்டணி திமுகவோட இருக்கிறாங்க. கர்மம் முடிச்ச அந்த ஒப்பீடு மனுஷனா அசிங்கமா இல்லை இந்த ஒப்பீடு. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. சொல்லுங்க கேட்கட்டான். காதல் எங்களோட, தமிழக வெற்றி கழகத்தோட, கல்யாணம் திமுகவோட, கூட்டணி திமுகவோட இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நைட் யாரோட? அப்போ நீங்கள் காதல்னு சொல்கிறதுக்கு வெக்கப்பட வேணாம். நீங்கள் இல்லை வருத்தப்பட வேணாம் சார். நீங்கள் காதலிக்கிற பொண்ணுக்கு இன்னொருத்தோட கல்யாணம் முதலில் வச்சுங்க. அது நீங்கள் வெக்கமில்லாமல் சொல்லுவீங்களா? நீங்கள் கடன் தானே சார் போவீங்க. நீங்கள் வருத்தம் இருக்கும், வேதனை இருக்கும்ல சார். அதை கடந்து தானே போவீங்க. நீங்கள் அதை சந்தோஷமாக சொல்கிறீங்க. அசிங்கமா இல்லை? சரி, அப்படி இப்படி எடுத்துங்க. இப்படி வாங்க. நீங்கள் இன்னொருத்தருடைய மனைவி சரிங்களா? ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்ச பல நைட்டுகள் முடிஞ்ச மனைவி காதலின்னு சொன்னால் வெக்கமா இல்லை? இப்போ அப்படியான சொல்கிறீங்க. நீங்க சொல்ல வர்றது அதானே? இல்ல, இப்ப காதல் எங்களோட, இவர் சொல்றது அவர் சொல்றது நீங்க சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? நான் சொல்றது புரிஞ்சுக்க நல்லா. காதல் எங்களோட, ஆனா கல்யாணம் அவங்களோடன்னு சொன்னா அசிங்கமா இல்லை? இதெல்லாம் ஒரு ஒப்பீடா? இது அரசியலுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பீடு கேவலமான ஒப்பீடு. இதை வச்சு அவன் புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். காதலி மனைவின்லாம் நீங்க ஒப்பிடவே கூடாது. நீங்க அப்புறம் அடுத்து டைவர்ஸ் பண்ணுவீங்களா? நீங்க இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா இவெல்லாம். நீங்க சொல்ல வருது உங்களுக்கு புரியுது? அவர் சொல்ல புரியுது அவங்களுக்கு. அதனால 2வது தடவை சொன்னேன். என்ன சொன்னார் புரியுதுங்க அவருக்கு? என்ன சொல்றாரு? காங்கிரஸ் எங்களோட கூட்டணிக்கு விரும்புறாங்க, ஆனா கல்யாணம் அவங்களோட. அப்புறம் என்ன அர்த்தம்? எங்களோட தான் விருப்பம், ஆனா கல்யாணம். அப்போ கட்டாய கல்யாணம் யார் பண்ணி வைக்கிறாங்க? சோனியா காந்தியா? சொல்லுங்க. அசிங்கமா இல்லை சித்தா? இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? இவெல்லாம் ஒரு அரசியல். இந்த உதாரணம் பொருந்தாதுங்க. இந்த உதாரணம், இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் அரசியல் கொண்டு பேசாதீங்க. அப்ப காங்கிரஸ்குள்ள இருக்கிற சில பேர்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்காக பேசுறாங்க. கட்சியில் பார்த்தீங்கன்னா 4 பேர் அப்படி இருமா, 4 பேர் இப்படி இருமா சார். அதெல்லாம் கட்சியோட கணக்கு கிடையாது சித்தார்த். எந்த கட்சிக்குமே அப்படி ஒரு வரலாறு இல்லைங்களே. எப்படி எந்த கட்சிக்கு அப்படி ஒரு வரலாறு இல்லைங்களே? நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. இங்கே தேசிய கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா பல கோஷ்டிகள் இருக்கு. கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களே அந்த வேலையை செஞ்சார். அதிமுக வரை கோஷ்டி கிரியேட் பண்ணார். இந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வேணும்னு ஒரு கோஷ்டி பேசும். அதிமுகவில் கூட்டணி வேணான்னு ஒரு கோஷ்டி பேசும். ஏன் சொல்ல? எதுக்காக தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? நிறைய சீட்டு கேட்டு டிமாண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதிமுகவிலே ஒரு கோஷ்டி என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி வேணான்னு சொல்லி சண்டை போடும். யார் தலைவர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைப்போம். அதிமுகவில் ஒரு கோஷ்டி பேசும். என்னென்னா, காங்கிரஸை கழட்டி விடணும்,
நம்ம கூட்டணி தேவையில்லை காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷ்டி வரும். இன்னொரு கோஷ்டி இருக்குன்னா வந்து காங்கிரஸை விடக்கூடாது, காங்கிரஸோட நம்ம வந்து கூட்டணி வைக்கணும்னு சொல்லி ஒரு கோஷ்டி. இது எம்ஜிஆர் ரெடி பண்ணது. இதெல்லாம் இந்த அரசியலாக இவங்களுக்கு என்ன தெரிய போகுது? இது நான் சொல்கிறது 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி உள்ள அரசியல். இது எம்ஜிஆரே கிரியேட் பண்ணுவார். இது கடந்த காலத்து இந்த அரசியல் உத்தியெல்லாம் வந்து ரொம்ப புளிச்சு போனது, ஊறி போனது விஷயம். இதெல்லாம் இதில் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி போகலான்னு ஒரு கோஷ்டியும், இன்னொரு கோஷ்டிக்கு போக வேணாம்னு ஒரு கோஷ்டியும். சரி, இதெல்லாம் ஒரு மேற்கோள் காட்டி, உதாரணத்துக்கு காதல் எங்களோட, கல்யாணம் வந்து அவங்களோட. வெக்கமாக இல்லை உங்களுக்கு? வெக்கமாக இல்லை? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, காதல் வந்து உங்ககிட்ட வந்திருக்கு, அப்படி வேணும் சொல்லலாமா? அப்படி சொன்னால் என்ன அசிங்கம்ல? அது ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ மீனிங் என்ன? கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் நாஞ்சில் சம்பத் சாரை திட்டுறதை பார்த்தா காங்கிரஸ் திட்டுற மாதிரி தெரியுது. நான் சொல்கிறது பாருங்க, நீங்கள் யாருன்னா, நான் சொல்கிறது நாஞ்சில் ஜம்பத்துக்கு சொல்கிறது என்னென்னா, கல்யாணம் ஏற்கனவே ஆயிடுச்சு, கூட்டணி ஏற்கனவே வந்து ஃபிக்ஸட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க உங்களை காதலிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. யார்? ஒரு பெண், ஒரு மனைவி இன்னொருத்தருக்கு மனைவி வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒருத்தர் தாலி கட்டி மனைவி ஆயிடுச்சு. அந்த மனைவி வந்து உங்களை காதலிக்கிறாங்க சொல்ல வெக்கமா இல்லைடா உங்களுக்குன்ற? நான் நாஞ்சில் ஜம்பத் தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அடுத்த கேள்வி அசிங்கமாயிடும் அப்புறம். சரி, ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து இப்போ நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. நிறைய பேர் வந்து சொல்றாங்க தாவேக்காவோட போலாமா. இப்போ மூத்த தலைவர் இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி முதற்கொண்டு சொல்லியிருக்கிறாரு தாவேக்காவோட விஜய் செயல்பாடுகள் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ அப்போ இவர் சொல்றதெல்லாம் உறுதிப்படுத்துற மாதிரி கிடையாது சார். நீங்கள் பாருங்க, திருச்சி வேலுசாமி ஒரு மூத்த தலைவர். மூத்த தலைவர் கேட்டால் ஓய்வு பெறக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. இப்போ அரசியலில் ஓய்வு இல்லாததுனால இவங்களை வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூ, அதாவது நீக்க முடியாது, கட்டாய ஓய்வு கொடுக்க முடியாது அரசியலில். திருச்சி வேலுசாமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற நிலைமையில் அவங்க கிடையாது அங்கே. இது அவருக்கே தெரியும், அவருக்கே தெரியும். அட என்னவோ நிலைப்பாடு எடுத்து. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சுப்பிரமணிய சாமி எடுத்துங்க, பிஜேபியில் இருக்கிறார், பிஜேபியில் தானே இருக்கிறாரு. அவருடைய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா மோடிக்கு எதிராக கூட ஒரு கருத்தை சொல்லுவார். ஆனால் அவங்க ஏதாவது பொருட்படுத்துகிறாங்களா பாருங்கள்? கிடையாது. இவங்களை தூக்கி வெளியே போட்டாலும் வந்து என்ன செய்யணும் கேட்டால் காங்கிரஸ் கட்சியை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. யார்? திருச்சி வேலுசாமிலாம் காங்கிரஸ் கட்சியை குறை சொல்லுவாங்க, இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அப்போது இவங்க என்னன்னு கேட்டால் இவங்களை வந்து ஒரு பொருட்டாகவே அந்த கட்சி தலைமை வந்து கணக்கில் எடுக்கலை. சுப்பிரமணிய சாமி எப்படி வந்து பிஜேபி அணுகுதோ, திருச்சி வேலுசாமியாக அப்படி தான் வந்து காங்கிரஸ் அணுகுது. ஸோ இந்த சாமிகள்னு வந்தாலே இப்படி தான். சாமி, இவங்கெல்லாம் சாமிங்க. இவங்க பாட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, கட்சி அதை பொருட்படுத்தாது. அது பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும். அது அதிமூத்த தலைவர்கள் சார். இவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க, ஆனால் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கல. அதெல்லாம் இருந்துட்டு போட்டால் ஏதோ ஒன்று பேசிட்டு போட்டாலும் இவங்க பேசுறதுலாம் முடிவு, கட்சியோட முடிவே கிடையாது. இதெல்லாம் திருச்சி வேலுசாமி எங்க, செல்வப்பிரதங்க எங்க? நீங்கள் சொல்லுங்கள். திருச்சி வேலுசாமி அவர் சீனியர் மோஸ்ட், ஆமாம், அப்படி தான் சொல்ல முடியும். செல்வப்பிரதங்க எங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கேட்டால் இதை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கூடாது. திருச்சி வேலுசாமியோடைய பேச்சோ சரி, அது வந்து அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்க இந்த ரிட்டையர்டு சீனியர் மோஸ்ட் லீடருங்க இருக்காங்கல்ல, தலைவர்லாம் சொல்லுவோம். நான் அது ஒன்றும் குறையாக சொல்கிறானே, அவங்களாம் வேல்யூ கிடையாது, சும்மா பேசலாம், அவ்வளோதான். திமுக கூட்டணிக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் ஏற்படுதுங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு ரயலால். அதாவது இந்த மாதிரி திமுக தான் அதிகப்படியான வாக்குகளை பெற்று ஜெயிச்சு வரும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகளை வச்சுலாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொல்கிறாரு. அப்படிங்கிறப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை. நான் வந்து இந்த கருத்து கணிப்பு அடிப்படையில் நான் சொல்லலை. ஏன்னா இந்த கருத்து கணிப்பு பண்ணுறவங்கலாம் என்ன சாம்பிள் எடுக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியாது சித்தார்த். சும்மா வந்து அது அது திருநாகரசாக இருக்கட்டும், பாண்டேவாக இருக்கட்டும், அல்ல யாருன்னா இருக்கட்டும், இவங்க என்ன சாம்பிள் எடுக்கிறாங்கன்னு தெரியாமல் இவங்க வந்து கொடுக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ஒரு பெரிய பொருட்டாக எடுத்து பேச முடியாது. நீங்கள் கூட நாளைக்கு பண்ணலாம், ஒரு பேப்பர் பேட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 10 பேர்கிட்ட வந்து நீங்கள் சாம்பிள் குறைச்சிக்கலாம். 100 பேருக்கு போய் கேட்கறது கஷ்டம். ஒரு 10 பேர் கேட்டு அந்த 10 பேரில் 2 பேர் வந்து இதை சொன்னாங்க, ஒருத்தர் இதை சொன்னாங்க, ஒருத்தர் அதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் போட்டு போகலாம். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய அரசியல் அந்த அனுபவ பார்வையில் நான் சொல்கிறேன். 4 அணி அமையும் பட்சத்தில், 4 அணின்னு சொல்கிறது திமுக, அண்ணா திமுக, டிவிகே, சீமான், இந்த 4 முனை போட்டியை வந்து வரும்போது கேட்டால் திமுக தான் முதல் இடத்தை பெறும். அது எத்தனை சீட்டெல்லாம் என்ன கேட்காதீங்க, 234 முதல் இடத்தை திமுக தான் வந்து பெறும். அதுக்கு முக்கிய காரணம் கேட்டால் வந்து 4 அணி நிற்கும் போது அந்த அணி வந்து
திமுக வந்து அணி வந்து வலிமையாக இருக்கும். கூடுதலாக வந்து என்னென்ன ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டால் அவங்க ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்கள் கேட்பீங்க உடனே சொன்னு கேட்டால் அப்போனா அவங்க வந்து சட்டத்தை வளைக்க போகிறாங்களா? சட்டத்தை வளைக்கிறது தான் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இதை பாருங்கள் 10 லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க, 3000 ரூபா பணம் கொடுக்க போகிறாங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க ஓய்வூதியத்துக்கு கூட கொடுத்துருக்காங்க. அதை தான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க பாருங்கள். நான் மறந்துட்டு இருப்பேன் சரிங்களா. அப்போது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இன்னும் நிறைய வந்து செய்வாங்க. அப்போ இதுதான் இப்போ புரியுதுங்களா. திமுக வந்து அதிகாரத்தில் இல்லைனாலும் கூட எதிர்கட்சியாக செயல்பட்ட போது கூட 4 அணி இருந்ததுன்னா சாதகம் திமுகவுக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த தேர்தலில் 4 அணி அமையும் பட்சத்தில் திமுகவுக்கு தான் வாய்ப்பு. அப்போ இன்றைக்கி தேதிக்கு 4 அணின்னு தெரியுது. ஒருவேளை காலப்போக்கில் மாறலாம். தேர்தல் நேரத்தில் 3 அணி உருவாயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும் இல்லையா? எப்படியும் 2 அணி இருக்காது, எப்படியும் 3 அணி வந்து இயற்கையாகவே அமையறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் தனி. அப்போ கன்ஃபார்மாக 3வது அணின்றது. சீமானு கூட்டணிக்கு போக மாட்டார். கூட்டணிக்கு போனால் 2 அணின்னு சொல்ல முடியும். சீமான ஒரு அணி தனியாக இருக்கும்போது இப்போ மும்முனை போட்டி. இப்போ 4 முனை போட்டின்னு வரும்போது கண்டிப்பாக அது திமுக அரசுக்கு தான் சாதகம். இவங்க இருக்கிறாங்க கூட்டணியில், அவங்க கூட்டணி இல்லாங்கலாம் கிடையாது. காங்கிரஸ் இருக்கலாம், இல்லாதவங்க காங்கிரஸை தூக்கி கூட வெளியே போட்டுருவாங்க. இது வெளியே கொடுத்து அகில இந்திய தலைவரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில தலைவர்கள், செல்வாக்குள்ள தலைவர்கள், அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா திமுகவோட நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் வந்து கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு அந்த கட்சியை அப்படி கிரியேட் பண்ணுறது எதுக்குன்னா சீட்டு எண்ணிக்கையை கூடுதலாக கேட்டு வாங்கலாம். காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை, காங்கிரஸுக்கு என்ன தலைவலி தெரியுமா? அதிமுக பிஜேபி எத்தனை எண்ணிக்கை சீட்டு வாங்குறாங்களோ அந்த எண்ணிக்கையை வந்து இவங்க வாங்கணும். அது கௌரவம் பிரச்சனை, பிரஸ்டீஜ் பிரச்சனை. ஓகே, இந்த கணக்கு புரியுதா உங்களுக்கு? ஏன் அவங்க தவிக்கிறாங்க? மற்றபடி அவங்க அதெல்லாம் இது மற்றபடி அவங்க தாவே கிடையாது சார். நீங்களே இவனு டிவிக்கேவை பயன்படுத்தி மிரட்டுறது திமுகவை. காரணம் என்னன்னா பிஜேபி அங்கே எத்தனை எண்ணிக்கை சீட்டு வாங்கினா அதுக்கு சமமான சீட்டு நம்ம வாங்கினா தான் நமக்கு வந்து மரியாதை. கட்சி இருக்கணுமே, இங்கே கட்சி அந்த அளவுக்கு இருக்கணுமே சார். கட்சி இருக்குது இல்லை சார். இப்போ நான் கேட்குறேன், பிஜேபி கட்சி இருக்கா? இல்லை. பின்ன அவங்ககிட்ட வாக்கு சதவீதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை சீட்டு வாங்க முடியும்? 10 வாங்கினா பெரிய விஷயம், 15 வாங்கலாம், 40ன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க, 40 45ன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா 45 சீட்டு வாங்கி ஒரு 30 சீட்டு அடித்தோம்னு வச்சுங்க, ஒரு 30 எம்எல்ஏ வந்து நம்ம எடுத்துட்டோம்னா தொங்கு சட்டசபை வரும். இல்லை நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தனித்துவம் நமக்கு வந்து அடைய முடியும், ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும்ன்ற அந்த அடிப்படையில் தான் அவங்க ஒரு 30 சீட்டாவது அடித்தே தீரணுன்றதுக்காக மெனக்கட்டு உழைக்கிறாங்க. காங்கிரஸ் அதே எதிர்பார்க்குது. பிஜேபி வந்து அதிமுக எத்தனை சீட்டு வாங்குறாங்களோ அதே எண்ணிக்கைக்கு வந்து இவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக சில சித்து வேலைகள் பண்ணுறாங்க. அதுதான் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவனா இருக்கிறான்ல அந்த காங்கிரஸ். அது காங்கிரஸே திவாலான கட்சி சார். இது காங்கிரஸை ஒழிச்சு கட்டினதே சீமான் தான். இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உங்கள்கிட்ட கேட்ட காங்கிரஸ் கட்சி இருந்ததுன்னு அதை தான் சார் நான் சொல்கிறேன். இல்லாத கட்சிக்கு போய் கோஷ்டி இருக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்கள். எது காங்கிரஸை தமிழ்நாட்டில் பிரித்து மேய்ஞ்சது யாரு? சீமான் தான். அது ஒரே அஜெண்டா. சீமான் மட்டும்தான் நான் சொல்லுவேன். சீமான் மட்டும்தான். காங்கிரஸை பிரித்து மேய்ஞ்சது 2009 நடந்த அந்த விஷயம் தானே ஒழிய சீமான். அதுக்கப்புறம் தான் சரிவே. நீங்கள் 40 சீட்டு சொகுசா 60 சீட்டு 60லேருந்து 40 எப்படிலாம் வாங்கியிருந்தீங்க. சீமான அடிக்க திராவிட கட்சிக்கு சாதகமாச்சு. ஏன்னா இவர் குற்றம் சாட்டுறாரு. யார்? சீமான் வந்து இனத்தை கொன்று குவித்த எடுத்ததுமே ஸ்ட்ரைட்டாக இனத்தை 1.5 லட்சம் பேரை வந்து கொன்று குவித்த அந்த 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 அதை பேச வந்து காங்கிரஸ் பலவீனமாச்சு தமிழ்நாட்டில். அது திமுகவுக்கு சாதகமாச்சு. எண்ணிக்கையை குறைச்சாங்க, சீட்டோட எண்ணிக்கையை குறைச்சாங்க. கட்சியை வந்து காணோம். 4 பேர் போகிறான், இந்த ரயில் மறியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறான். ரயில் மறியல் ரயில் ஓடிட்டு தான் என்ன ஆயிருக்கும்? ரயில் நின்றுச்சு, அது வேறு விஷயம். அப்போ எப்படி ஆயிடுச்சு? இன்றைக்கி அண்ணன் திருச்சி வேலுசாமி அண்ணன்னா நம்ம குறைச்சி மதிப்பில்லை, பெரிய மூத்த தலைவர், மாநில தலைவர் ஆக வேண்டி தானே. எங்கேயாவது வந்த செல்வ பிறந்தகை தானே சார் இன்றைக்கி. எங்கேயானா பல கட்சிக்கு போயிட்டு வந்த செல்வ பிறந்தகை தானே இன்றைக்கி மாநில தலைவர். உண்மை தானே இது? அண்ணன் திருச்சி வேலுசாமி தலைவர் ஆக வேண்டியது தானே. நேராக சோனியா காந்திக்கிட்ட போய் அம்மா எனக்கு தலைவர் பதவி கொடுங்க, நான் வந்து டிவிக்கோட நான் வந்து கூட்டணி வச்சு காட்டுற சொல்ல வேண்டியது தானே. அப்போ அகில இந்திய தலைமைக்கு ஒரு சிக்னல் வந்திருக்கலாம். அகில இந்திய தலைமை வந்து ஒரு சிக்னல் யாருக்கு? திருச்சி வேலுசாமிக்கே ஒரு சிக்னல். நிறைய அரசியல் இங்கே இருக்குது. என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து டிவிக்கேவுக்கு வந்து ஆதரவாக நீங்கள் வந்து பேசி கூட்டணிக்கு போகணுன்னு பேசுங்க நீங்கள் அப்படின்னு கூட ஒரு இதெல்லாம் நடக்கும்.
நிறைய அரசியல் நடக்கும் சித்தார்த். எல்லாம் நமக்கு நம்ம காது வந்து நமக்கு நிறைய குத்தி குத்தி ஓட்டையாயிடுச்சு. இது உள்ள ஒரு ஆளே போயிட்டு வெளியே வரலாம், அந்த அளவுக்கு ஓட்டையாயிடுச்சு. ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இப்போ நான் கேட்குறேன் வந்து சோனியா காந்திக்கு விரோதமாக அல்லது வந்து எடுக்கிற முடிவுக்கு விரோதமாக, ராகுல் காந்தி எடுக்கிற முடிவுக்கு விரோதமாக வந்து திருச்சி வேலுசாமி பேசிடுவாரா? தீவிர விசுவாசி. சரி, அப்படியே பேசினா அந்த கட்சி நடவடிக்கை எடுக்கணும்ல. கூட்டணி குறித்து ஏங்க ஆளாளுக்கு தருதலே வந்து பேசிட்டு இருக்கீங்க? கூட்டணி குறித்து தலைமை தான் முடிவு எடுக்கிறோம், சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்லலை? அகில காங்கிரஸ் உடனே ஒரு உத்தரவு போட வேண்டியது தானே? கூட்டணி குறித்து நீங்கள் யாரும் பேசாதீங்க, சொல்ல வேண்டியது தானே? அப்போ இதெல்லாம் பேசுறது இருக்குன்னு கேட்டால் டிஎம்கே டைல்யூட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. டிஎம்கே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சியை தூக்கி போட்டுன்னு கேட்டால் வேறு இன்னொரு கட்சியை சேர்த்துப்பாங்க. கட்சிக்கா பஞ்சம் இங்கே? கட்சிக்கு நிறைய பேர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க சித்தார்த். வேறு கட்சி இந்த காங்கிரஸை சேர்த்துக்கிட்டு வேறு அதே ஈக்குவல் ஓட் பேங்க் வச்சுருக்க கட்சி நிறைய இருக்குது. இப்போ மக்கள் நீதி மையத்தை இழுத்து போட்டாங்கல்ல, அது மாதிரி இன்னும் எத்தனை கட்சி இருக்குது? அந்த கட்சி தூக்கி போகிறாங்க. இப்போ டிஎம்டிகே இருக்குது, அந்த கட்சி வரப்போகுது, உள்ளே வரப்போகுது. காங்கிரஸோட அந்த சரிவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன்டேஜ் இழப்பை வந்து இன்னொரு கட்சி வந்து சமன்படுத்த போகுது. இங்கே இன்னும் அரசியல் கட்சியெலாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அரசியல் கட்சி இங்கே கூட்டணிக்கு வரதுக்கு தான் வந்து காங்கிரஸ் போனால் என்ன கவலைப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்களா? இங்கே அரசியல் கட்சி நடத்துகிறோம்னா காங்கிரஸ் ஒரு முக்கியமான கட்சியாக தானே இருக்குது. முக்கியமான கட்சியில் வந்து மூச்சு விட முடியாது. முக்கியமான கட்சி கிடையாது அது, மூச்சு விட முடியாமல் இருக்க கட்சி அது, கோமா ஸ்டேஜில் இருக்குது, மூச்சு திணற கட்சி அது. அப்போ திமுக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் முக்கியத்துவம் நான் சொல்லுங்க. பல கட்சிகள் இங்கே இப்போ நல்லா புரிஞ்சுங்க. தேசிய அளவில் ஒரு கட்சி இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா இருந்துட்டு போட்டோம். அந்த கட்சி கடந்த காலத்தில் நினச்சி பார்க்கணும்ல. கடந்த காலத்தில் வந்து தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து ஒரு நட்பு அடிப்படையில் கூட இருக்கலாம் அந்த உறவு. இல்லை இருக்குது ஒரு இந்த ஒரு 1.5% 2% இருக்குது, இருந்துட்டு போட்டோன்னு நினைக்கலாம் இல்லையா? ஆனால் பெரிய தமிழ்நாடு முழுவதும் பெரிய வலிமையான கட்சிலாம் கிடையாது. நான் தான் சொல்கிறேன்ல, அதுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி பல கட்சிகள் உருவாயிடுச்சு. அதுதான் நான் சொல்கிறேன், அதுக்கு ஈக்குவலாக பல கட்சிகள் உருவாயிடுச்சு. இங்கன்னா அரசியல் கட்சி நடத்துறதுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாணக்கியர் வரணுமா, சாக்ரட்டிஸ் வரணுமா? சாக்கடைக்கு தானே அரசியல் கட்சியை நடத்துகிறாங்க. போடுங்க, என்ன எல்லாம் சாக்கடை அரசியல் தான் நடக்குது. அரசியல் சாக்கடை எப்போ பேசிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பண்ண? ஆனால் வந்து அரசியல் கட்சி நடத்துறதுலாம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில் வரணும்னு அவசியம் கிடையாது, அல்ல கைகளே போதும். இப்போ அமமுக வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்துறாங்க. இப்போ அவங்களுமே என்னவா யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஆட்சி பிடிக்கணும்னு யோசிக்கிறாங்களா? கூட்டணி இல்லை ஆட்சி பிடிச்சலாம் யோசிக்கிறாங்களா? 234 தொகுதியில் போட்டிட்டு சொல்லுங்கள். கூட்டணி போகிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு சார், இதெல்லாம் என்ன இது? நான் தான் அதனால தான் இப்போ கொஞ்ச நேரம் சொன்னேன். அது சொன்னாலும் உங்களுக்கு வருது கோவம். அதான் நான் சொன்னேன், கட்சிகளுக்கு பஞ்சமா? பொதுக்குழுன்னு போட்டு அந்த பொதுக்குழு இருக்கிறது தான் சார் மொத்த மெம்பரே. திரும்ப வந்து ஒரு பெரிய கூட்டத்தை போடுறாரு. சீமான் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை போடுறாரு. நம்ம பார்க்குறோம், பெரிய கூட்டம் வருது. 2 பேருக்குமே மிகப்பெரிய கூட்டம் வருது. எங்கள் டிவிக்கு ஒரு கூட்டம் போட சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உடனே இந்த பொதுக்குழு பாருங்கள் எவ்வளோ கூட்டம். அந்த மொத்த கட்சியில் இருக்கிற மெம்பர்களே அவ்வளோதான். இது அந்த உறுப்பினர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள், அவ்வளோதான் அந்த கட்சி. அப்புறம் வந்து கூட்டம் வருது இவங்க ஒரு பெரிய கட்சிங்கிற அதெல்லாம் கிடையாது. ஒரு சீட்டு நினச்சிருக்கீங்க டிவிக்கு சார் ஒரு சீட்டு 2 சீட்டு சார், அவ்வளோதான் சார். 2லாம் கிடையாது சார், ஒரே ஒரு சீட்டு. அந்த டிடிவி இருக்கிறார்ல, அவருக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். படிச்சு சேர்ந்தாலும் அதெல்லாம் அந்த கட்சிலாம் அவ்வளோதான் சார் மொத்தமே. நான் தான் சொல்லலாம், அந்த பொதுக்குழு உறுப்பினர் வந்தவனே மொத்தமே அவ்வளோதான் அந்த கட்சிக்கு மெம்பரே. அதனால் வந்து காங்கிரஸ் போனால் அதை சமன்படுத்துறதுக்கு 4 கட்சி இருக்குங்க, 2 கட்சி இருக்குது, ஒரு கட்சி இருக்குது, தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு பயனற்றது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.